Hello guys, in our past class we have seen about phosphorus trichloride and phosphorus pentachloride. The preparation and the properties of phosphorus penta and trichloride. So chemical and physical properties also we have seen in the past class, right? ஸோ பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைடு அண்ட் பெண்டாக்ளோரைடு யூசஸ் இதெல்லாம் நம்ம பாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். ஸோ இன் திஸ் கிளாஸ் ஸோ குரூப் 16 ஆக்சிஜன் குரூப் எலமெண்ட்ஸ். ஸோ ஆக்சிஜன் குரூப் எலமெண்ட்ஸு அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட யூசஸ், அதோட ப்ரிப்பரேஷன் தான் நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஆல்ரெடி 13-14 குரூப் பார்த்தாச்சு. 15th பாஸ்ட் கிளாஸில் முடிஞ்சிச்சு. ஸோ 16 நம்ம போகிற 16ஓட என்ன ஸ்பெஷாலிட்டின்றதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ 16 எலமெண்ட் பார்த்திங்கன்னா அதோடைய நேம் பார்த்திங்கன்னா சால்கோஜன்ஸ். ஸோ ஆல்ரெடி நம்ம இது பண்ணியிருப்போம். ஸோ அதோடைய நேம் பார்த்தோன்னா சால்கோஜன்ஸ். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தோன்னா 16 குரூப்பில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே ஆக்சிஜன், சல்ஃபர், செலினியம், டெலினியம், பொலனியம் அண்டு ரேடியோ ஆக்டிவ் மெட்டல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற நான் மெட்டல்ஸ் பார்த்துக்கலாம். ஆக்சிஜன், சல்ஃபர் அண்டு செலினியம். ஸோ இது மட்டும்தான் நான் மெட்டல்ஸில் இருக்குது. அண்டு மெட்டலாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டெலினியம், ஒரே ஒரு மெட்டலாய்டு இருக்குது. அண்டு ஒரே ஒரு மெட்டல் இருக்குது, பொலோனியம். Okay, so this is 16th, 17th and 18th we'll see at next class. Okay, so atomic number and atomic mass எல்லாம் compulsory நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். So let us go for the next slide. Okay, so occurrence. So oxygenன்றது பார்த்தீங்கன்னா 16th group elements are called chalcogens. Ore forming elements as most of the ore as oxides or sulfides. நம்ம கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா 16th ஆக்சைட்ஸ் ஆகும், சல்ஃபைட்ஸ் ஆகும் தான் கிடைக்குது. அண்ட் ஃபஸ்ட் எலமெண்ட் ஆக்சிஜன், த மோஸ்ட் அப்பரண்ட் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் இன் போத் ஆஸ் டைஆக்சிஜன் இன் ஏர் அபவுட் 20%. ஸோ மோஸ்ட்லி ஏரில் 20-21% பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிஜன் இருக்குது. ஸோ ஆக்சிஜன் அண்ட் சல்ஃபர் மேக்ஸ் அப் அபவுட் 46.6% அண்டு 0.034 and of the earth crust by the weight respectively. So sulfur exists as a sulfates. ஸோ சல்ஃபர் எப்படி எல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜிப்சம், எப்சம் அந்த மாதிரி ஸ்டேட்டில் நம்மளுக்கு கிடைக்குது. அண்டு சல்ஃபைட், கலேனா, ஜிங்க், பெலன் இதெல்லாம் நம்மளுக்கு ப்ராடக்ட். இட் இஸ் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த வால்கானிக் ஆஷஸ். ஸோ வால்கானிக் ஆஷஸில் கிடைக்கிறது தான் பார்த்தோன்னா சல்ஃபர். ஸோ நம்ம எரிமலையுடைய அந்த சாம்பல் அதில் கிடைக்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த சல்ஃபர்ஸ். ஸோ அதர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த குரூப்ஸ் ஆர் ஸ்கார்ஸ் அண்ட் ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் ஆஸ் செலினைட்ஸ் அண்டு டெலிரைட்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஆக்சைட்ஸும் சல்ஃபைடாகவும் நம்மளுக்கு கிடைக்குது அலாங் வித் த சல்ஃபைட் ஓர்ஸ். ஓகே, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 16th group elements. ஃபஸ்ட்டு ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் இன் gaseous state. Sulfur solid, selenium it is also solid, tellurium solid and polonium also solid. ஸோ இருக்கிற ஒரே ஒரு அந்த 16 குரூப்பில் இருக்கிற ஒரே ஒரு கேஸ் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் மட்டும்தான். ஸோ அட்டாமிக் நம்பர் இஸ் 6. சல்ஃபர் ஃபார் த 16, selenium is 34, tellurium is 52, polonium is 84. ஸோ ஐசோடோப்ஸ் பார்த்திங்கன்னா 16, 32, 80, 130, 209 அண்டு 210. ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா ஐசோடோப்ஸ். அண்டு அட்டாமிக் மாஸ் 15.99. ஸோ இது நம்ம காமனாக நம்ம 16 எடுத்துப்போம் இல்லையா. ஸோ 16, 32.06. ஸோ காமனாக 32 எடுத்துப்போம். அண்டு 78.97 and
127.60 and 209. The electronic configuration is 2s2 2p power 4. For the sulfur is 3s2 3p power 4 and 4s2 4p power 4, 4d10 5s2 5p power 4. For the polonium 4f14 5d10 6s2 6p4. So these are all the physical properties of 16 group elements. So 16 group elements உடைய physical properties, அதோடைய electronic configurations, atomic mass and atomic number and physical state at 293 Kelvin. Okay, atomic radius. So இது வந்து பார்த்தீங்கன்னா oxygen's atomic radius and remaining elements. So density for the elements and melting point. So melting point of oxygen is 54 and the boiling point is 90. So 90 degree Kelvin. So நம்ம Kelvin கொடுத்துருக்காங்க. So Kelvin என்றது unit of temperature. So unit of temperatureல Kelvin பார்த்தீங்கன்னா SI unit. So SI unitல வர ஒரு ஸ்கேல் தான் பார்த்தீங்கன்னா இந்த Kelvin. Okay, so இதில் ரொம்ப highest melting point is, you can see here, tellurium. So tellurium தான் அதிகமான melting point இருக்குது. And lowest பார்த்தீங்கன்னா oxygen. அதேமாதிரி lowest boiling point is oxygen, you can see here. So highest is tellurium. So oxygen, how can we prepare it? The atmosphere and water contain 23% and 83% by mass of oxygen respectively. The most of the world's rock containing combined oxygen. And industrially oxygen is obtained by fractional distillation of liquefied air. So in the method use பண்ணி என்ன பண்ணுறாங்க, ஆக்சிஜனை fractional distillation method. இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ஆக்சிஜனை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த laboratory oxygen is prepared by the one of the following methods. So decomposition reactionல of hydrogen peroxide. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா hydrogen peroxide decompose பண்ணுறாங்க. ஸோ when they decompose they are separating water and oxygen. ஸோ அப்போ நம்மளுக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் நமக்கு கிடைக்கிது. இது நம்ம பேலன்சிங் பண்ணுறோம். You can see here. Okay, so yes, 4 oxygen and 4 hydrogen clear. So 4 hydrogen went here. So 4 oxygen la 2 oxygen went here and remaining 2 oxygen. Okay, in the 2 is common for idukum, idu common irukadala, the 2 common irukadala. So the equation is balanced. So in the presence of hydrogen peroxide, so hydrogen peroxide with the permanganate, potassium permanganate. Okay, so if we are adding in the presence of hydrogen gas, so we are separating 5O2 and 8H2O and manganese will be separated from the reaction. So இந்த மாதிரி மெத்தட்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்சிஜனை ப்ரிப்பேர் பண்ணுறோம். Yes, the thermal decomposition of certain metallic oxides or oxoanions gives oxygen. So இப்போ பாருங்கள், மெட்டாலிக் ஆக்சைடு. ஸோ மெட்டாலிக் ஆக்சைடுனா மெட்டல் கம்பைன் வித் ஆக்சிஜன். ஸோ அப்போது அதான் மெட்டாலிக் ஆக்சைடு. ஹெச்ஜின்றது மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி ஆக்சிஜன்ன்றதுனால தட் இஸ் மெர்க்குரி ஆக்சைடு. ஸோ மெர்க்குரி ஆக்சைடு நம்ம ஹீட் பண்ண சொல்ல we are getting மெர்க்குரி தனியாகவும் ஆக்சிஜன் will be separated from the மெர்க்குரி ஆக்சைடு. ஸோ மெர்க்குரி ஆக்சைட்லேருந்து தனியாக வந்துடும். ஸோ இதுவும் ஒன் ஆஃப் தி மெத்தட் டு ப்ரிப்பேர் தி ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ நம்ம சுவாசிக்கிற காற்றை நம்ம லெபார்ட்டரியிலே நம்ம என்ன பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, லெட் அஸ் கோ ஃபர்தர். BA. ஸோ BA மீன்ஸ் பேரியம். ஸோ பேரியம் ஆக்சைடு. ஸோ பேரியம் ஆக்சைடு ஹீட் பண்ண சொல்ல என்ன பண்ணி ஃபார்ம் இட் ஆஸ் அ பேரியம் ஆக்சைடு வித் ஆக்சிஜன். ஸோ லைக் தட் பாருங்கள், பொட்டாசியம்
chlorine, oxygen. So combination in the presence of manganese oxide கூட நம்ம பண்ணுறோம், manganese dioxide. ஸோ அப்போது 2KCl பொட்டாசியம் குளோரைட் ப்ளஸ் 3O2. ஸோ அப்போது நம்ம ஆக்சிஜன் நம்மளுக்கு ப்ராடக்டாக நம்மளுக்கு கிடைக்குது. அண்டு பொட்டாசியம் நைட்ரேட் நம்ம ஹீட் பண்ண சொல்ல you can see here the two molecules will be separated from the reaction. ஸோ அப்போ தனியாக படுது. ஸோ இது ஒன் ஆஃப் தி மெத்தட் டு ப்ரிப்பேர் தி ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனை ப்ரிப்பேர் பண்ண மெத்தட் தான். ஸோ இது என்ன பண்ணோம்னா இந்த we are using thermal heat energy to decompose the and to prepare the oxygen. So properties. So oxygen properties பார்க்கலாம். Under ordinary condition oxygen exists as a diatomic gas. So diatomic gas என்றது நமக்கு தெரியும், O2 அப்படின்றது O2 H2 தான் diatomic. ஸோ அப்போது ஆக்சிஜன் paramagnetic like nitrogen and fluorine, oxygen form strong hydrogen bond. ஸோ அப்போது ஆக்சிஜன் அண்டு நைட்ரஜன் ஃப்ளூரின்லாம் எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுது. ஆக்சிஜன் exists in two allotropic forms, namely dioxygen and ozone. ஸோ ட்ரைஆக்சிஜன். ஸோ இப்போது இது டைஆக்சிஜன் அண்டு ட்ரைஆக்சிஜனுடைய இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா ஓசோன், ரைட். ஸோ இந்த ஓசோன் லேயர் தான் என்ன பண்ணுது, நம்மளுக்கு சன்லைட்டு டைரெக்டாக நம்ம பூமியில் ரீச் ஆகாதாலும் என்ன பண்ணுது, இந்த ஆக்சிஜனுடைய ட்ரைஆக்சிஜனுடைய லேயர் தான் நம்மளுக்கு ப்ரொடக்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் தான் நம்ம என்ன பண்ணுறோம், if you are burning the plastics other items, ஸோ இப்போ அதெல்லாம் போய் என்ன பண்ணுது, இந்த லேயரை அரிச்சிருது, ஓசோன் என்ற லேயரை சன்னுக்கு முன்னாடி. ஸோ you can see here, you just consider it as a sun. Okay, sun is giving light to us. ஸோ இது ஸ்ட்ரைட்டாக நம்மளுக்கு இந்த யூவி ரேஸ்லாம் நம்ம அட்டாக் பண்ணாமல் ஸோ ஓசோன் லேயர் என்ன பண்ணுது நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போது இது நம்ம ஸ்ட்ரைட்டாக படாமல் என்ன பண்ணோம், இது ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு தேவையான சன்லைட் மட்டும்தான் பூமிக்கு அனுப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது என்ன பண்ணோம், இதோடைய லேயரை கொஞ்சம் தின்னாக்கிறோம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுது, ஃபுல்லாக போயிட்டு இதை ஃபுல்லாக டேமேஜ் பண்ணிடுது. ஓகே, அப்போ டேமேஜ் பண்ண சொல்ல சரி, அப்போது இதோடைய என்ன பண்ணுது, இது ஃபுல்லாக அந்த லேயரு தின்னாகிடுது, ரொம்ப மெல்லிசாகிறதுனால என்ன பண்ணுது, சன்லைட் டேரெக்டாக என்ன பண்ணுது நம்மளுக்கு படுது. ஸோ நம்ம மேலே படுறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முழுக்க ஸ்கின் கேன்சர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்தோன்னா ஓசோன். ஸோ அப்போது டேரெக்டாக நம்ம மேலே பட சொல்லணும் ஆகுது, ஜஸ்ட் கன்சிடர். ஸோ அப்போது பிளான்ஸ் அண்ட் எல்லாமே இறந்து போயிடுது. ஹியூமன் பீயிங்ஸ் என்ன பண்ணால் ஸ்கின் கேன்சர் வருது. ஸோ ஆல் பிகாஸ் ஆஃப் இந்த ஓசோன் லேயரோட இது ரொம்ப முக்கியமான ஒரு லேயர். இது நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஒரு 6 or 7 கிலோமீட்டர்ஸ்க்கு ரேஞ்சிலே இருக்காது. ஸோ அந்த ரேஞ்சில் இருந்து ஃபில்டர் பண்ணி யூவி ரேஸ்லாம் ஃபில்டர் பண்ணி நம்மளுக்கு அனுப்புது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், பிளாஸ்டிக்ஸ் அது இதை பர்ன் பண்ணி அதோடய லேயரை கம்மி பண்ணிட்டு ஸோ ரேஸ் ஸ்ட்ரைட்டாக வர அளவுக்கு நீங்கள் பாருங்கள். ஓசோன் occurs at sea level at forms in the upper atmosphere by the action of ultraviolet, right. In the laboratory, ozone is prepared by passing electrical charge discharge through oxygen. ஸோ இதெல்லாம் மெத்தட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஓசோனை க்ரியேட் பண்ணுறது. அண்ட் அட் அ பொட்டென்ஷியல் ஆஃப் 20,000 volt, about 10% of oxygen is converted into ozone. It gives a mixture known as ozonized oxygen. And pure ozone is obtained as a pale blue gas by the fractional distillation of liquefied ozonized oxygen. So these are all the properties of oxygen, dioxygen and trioxygen. So trioxygen, another name is ozone. Yes, so they are given for the structure for the ozone. So oxygen, yes, O2 plus O, oxygen forms as a O3. So இதான் வந்து பார்த்தோன்னா structural form of ozone. You can see here. Okay, let us go for the chemical properties of
ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் ஆக்சிஜன் அண்ட் ஓசோன் டிஃபர் ஆசிட். ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. O2 அண்ட் O3. ஆக்சிஜன் கம்பைன்ஸ் வித் மெனி மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ் டு ஃபார்ம் ஆக்சைட். ஸோ அப்போது ஆக்சிஜன் மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணிச்சுன்னா இட் ஃபார்ம்ஸ் அஸ் அ மெட்டல் ஆக்சைட். ஃபார் எக்ஸாம்பிள், எஸ், ஸோ ஆக்சிஜன் ரியாக்டிங் வித், wait a minute. So oxygen is reacting with the Mg, 2 Mg. Just consider. Yes, 2 Mg plus O2. Okay, so Mg into magnesium, so oxygen, so it forms as a, yes, I'm writing here 2 MgO. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா மெக்னீஷியம் ஆக்சிஜன் ரியாக்ட் பண்ண சொல்ல இட் ஃபார்ம்ஸ் ஆஸ் அ மெக்னீஷியம் ஆக்சைடு, ரைட்? ஸோ மெக்னீஷியம் ஆக்சைடாக ஃபார்ம் பண்ணுது. இதுதான் வந்து பண்ணோன்னா ஆக்சிஜன் மெட்டல் நான் மெட்டல் கூட ஃபார்ம் சொல்ல இட் ஃபார்ம்ஸ் ஆக்சைட்ஸ். அப்போ மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அண்ட் எஸ், some elements such as S block elements, combination of oxygen occurs at room temperature. Some of less reactive metals react when powered finely and made to react exothermically with oxygen at room temperature, but a lump of metal is unaffected under same conditions. So these finely divided metals are known as pyrophoric, and when set of power on fire, so heat is liberated during a reaction. So in the reaction la nadakku solna pannadhu heat liberate avudhu, velila varum. Okay, so ozone is commonly used for the oxidation of organic compounds. Paranga, O3 is ozone reacting with the potassium iodide in the presence of H2O, water molecule பண்ணுது. It forms as a KOH, so potassium hydroxide as well as O2, oxygen plus iodine. So prepare பண்ணுது. So the rate of decomposition of ozone drops. So ozone drops மூலமா decomposition reaction பண்ணுறோம். So it forms as a alkaline solutions. You can see alkaline solutions has formed. இப்போ நம்ம எஸ், இப்போ நம்ம ரெண்டு பக்கம் விக்கல் பண்ணி பார்க்கலாம். O3, so it has 1 O and 3 O has gone, and 2 potassium and 2 hydrogen is there. 2 potassium is shared here, and iodine ரெண்டு என்ன பண்ணுச்சு, it is separated from there, and H2O. So it has 2H, right? 2H and O is remaining there. Okay, so balance no ஆயிடுச்சு. ஓகே, யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ நம்ம யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன்றதில் பார்த்தீங்கன்னா இந்த லிவிங் ஆர்கானிசம்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரெஸ்பிரேட்டரிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகிற ஒரு கேஸ் தான் பார்த்தோன்னா ஆக்சிஜன். நம்மளுக்கும் சரி, நம்ம ப்ரீத் இன் பண்ணுறது, நம்ம சுவாசிக்கிற காற்று பார்த்திங்கன்னா ஆக்சிஜன். ஓகே, ஸோ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ் இது. ஸோ மோஸ்ட்லி எது நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்தோன்னா நம்ம பிளான்ட்ஸ் தான். ஸோ பிளான்ட்ஸ், ட்ரீஸ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆக்சிஜனை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அப்போது நம்மளுக்கு மெயின் ப்ரொடியூசர் பார்த்திங்கன்னா பிளான்ட்ஸ். ஸோ பிளான்ட்ஸ் தான் நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணுது. அண்ட் நம்ம விடுற அன்வான்ட், நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு வெளியில் விடுற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுது, அதுக்கு நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், நிறைய செடி மரங்கள்லாம் நம்ம வீட்டை சுற்றி வளர்க்கணும். அது ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகே, இட் இஸ் யூஸ்ட் இன் வெல்டிங்ஸ். ஸோ ஆக்சிஅசிட்டில் வெல்டிங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. லிக்விட் ஆக்சிஜன் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஃபியூல் இன் ராக்கெட்ஸ். ஸோ லிக்விட் ஆக்சிஜன் என்ன பண்ணுவாங்கன்னா ராக்கெட்டில் ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி யூசஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஓகே, தேங்க்யூ ஆல்.